அந்த பிடிஏ மீட்டிங்ல கூட அர்ஜுனோட ஃபாதர் ரொம்ப கேஷுவலா சொன்னாரு, அவன் எல்லா நாளுமே ரொம்ப சின்சியரா படிக்கிறான் சார், அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், எப்படி ஃபெயில் ஆனான்னு எங்களுக்கே தெரியல, படிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறானோ என்னமோ அப்படின்னு தான். லாஸ்ட் மந்த் அவனுக்கு வந்த பர்த்டேவை கூட நாங்க கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். அவங்க மாமா கூட ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. சைக்கிள் தான் இப்ப அவனுக்கு நியூ பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க போனாலும் டியூஷனுக்கு போனா கூட அந்த சைக்கிள் எடுத்துட்டு தான் போயிட்டு வரான். எவ்வளவுதான் அந்த சைக்கிள்ல அவன் இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் படிக்கிற விஷயத்துல ரொம்ப பக்காவா படிக்கிறான் சார். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாடல் எக்ஸாம் ஆரம்பிச்சதுல இருந்து ராத்திரி பகல்னு பாராம படிக்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் 12-1 மணிக்கு நான் எழுந்து போய் பாக்குறேன், அவன் ரூம் லைட் எரியுது, என்னடான்னு கேட்டா படிச்சுட்டு இருக்கான். அப்படி இருந்தா எப்படி ஃபெயில் ஆனானே எனக்கு தெரியல சார். அவனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணான்னு நானும் இதுக்கு மேல எதுவும் கேட்டுக்கல அப்படின்னு அவங்க ஃபாதர் சொன்னாரு. இவருக்கு வேணா என்ன ரீசன் ஸ்ட்ரைக் ஆகாம இருக்கலாம், ஆனா விக்ரம் சாருக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. உடனே அர்ஜுனை கூப்பிட்டு கேட்டாரு, எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்து தெரியும், நீ 10-10:30 மணிக்கு மேல கண்டிப்பா தூங்கிடுவ, என்ன அப்பா சொல்றாரு 12-1 மணி வரைக்கும் படிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சான். சார், எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசை சார். நானும் இப்ப வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் எல்லாத்தையும் ஓட்டி ஆசையா பாப்பேன். அம்மா அப்பா 2 பேருமே பிசினஸ் ஒர்க்ஸ்னு கண்டினியூஸா பிஸியா இருக்காங்க, அவங்களே பயங்கர டயர்டா இருக்காங்க, அவங்கள போய் இதை கேட்டு தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு மனசே கேட்கல சார். ஆனா இப்போ இந்த சைக்கிள் எனக்கு கிஃப்டாவே கிடைச்சது, இது எனக்கு ஓன் சைக்கிள் அப்படின்ற ஒரு ஃபீல்ல ஒரு 10 நாள் அந்த சைக்கிள் எடுத்துட்டு நல்லா சுத்தினேன். அப்படி சுத்தினதுல மாடல் எக்ஸாம்க்கு சரியாவே ப்ரிப்பேர் பண்ணல சார். எங்க நம்ம படிச்சதெல்லாம் மறந்துருமோ, சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருமோன்ற பயத்துல தான் சார் ராத்திரி ஃபுல்லா படிச்சேன் அப்படின்னு அப்பதான் விக்ரம் சார் கிட்ட அர்ஜுன் உண்மைய சொன்னான். இப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுற டைம்ல செல்ஃப் கான்பிடன்ஸ லூஸ் பண்ணி நம்மளால முடியாம போயிருமோன்னு பயந்தும் ராத்திரி பகல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஹெல்த்த கவனிச்சுக்காம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ணி ஓவர் ஸ்டடி பண்ணதும் தான் அவன் ஃபெயில் ஆனதுக்கு காரணம்னு விக்ரம் சார் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அர்ஜுன் படிச்சானா, ஸ்டேட் ரேங்க் வந்தானா, அந்த மென்டல் டயர்ட்னஸ்ல இருந்து அவன் ரெக்கவர் ஆனானா அப்படிங்கறதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்டோரியில ஒரு மாரல் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் தானும் ரொம்ப சின்சியரா எஃபர்ட் போட்டு பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி லைஃப்ல போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த குழந்தையோட படிப்பு, விளையாட்டு, திறமை இதை எதை வளர்த்துக்கிறதுக்கும் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாதுங்க. அது கூட சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க்ஸ், சின்ன டெக்னிக்ஸ், முக்கியமா பேரண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட், இது எல்லாமே தேவைங்க. இது எல்லாத்த பத்தியும் மேற்கொண்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்க வீட்லயும் இந்த மாதிரி சின்சியரான ஒரு ஸ்டூடெண்ட் உங்க பிள்ளையா இருக்காங்க அப்படின்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான தாட் ப்ரோவோக்கிங்கான ஒரு வெபினார்ல உங்க எல்லாரையும் லைவ்ல மீட் பண்றேன். Until then, stay tuned.